அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சவால். உங்களுக்கு ஒரு சவால் என்ன அப்படின்னா, இந்த 100 வினாக்களில் உங்களால் 95 வினாக்களுக்கு மேலே எடுக்க முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரப்போகிற குரூப் 4ல் நீங்கள் வந்து 95க்கு மேலே எடுத்துருவீங்க. ஓகேவா? சரி, இந்த வீடியோவை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் இதுக்காக செலவழிக்கலாம், ஒன்றும் தப்பே வந்து கிடையாது. நம்ம எவ்வளவோ வந்து ரீல்ஸ் வந்து பார்க்குறோம், எவ்வளவோ வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறோம், சரியா? அதனால் தப்பு வந்து கிடையாது. அரை மணி நேரம் ஃபோனை வந்து நீங்கள் வந்து தூரமாக வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காதால் கேளுங்க, அதேமாதிரி பாருங்கள். இந்த இதை வந்து பார்க்குறப்ப 4 ஆப்ஷனாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையான கேள்வியாக தான் இருக்கும். எல்லாமே பழைய வினாத்தாள் தான். ஓகேவா? நம்ம நியூ சிலபஸ் அடிப்படையில் 100 கேள்வி எடுத்திருக்கேன். நியூ சிலபஸ்னால் எப்படி அப்படின்னா, அழகு 1 இருக்கு இல்லையா, இலக்கணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அந்த இலக்கண தலைப்பில் வந்து 100 கேள்விகள் பழைய வினாத்தாள் வந்து எடுத்திருக்கேன். அப்படிங்கிறப்ப எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, சரியா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம வெற்றி நிச்சயம் சார்பாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம வந்து டெஸ்ட்டுக்குள்ளே வந்து போயிடலாம். ரெடியாக வந்து இருங்க. ஓகே, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை என்ன? நம்ம இந்த மயங்குழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம், சரியா? அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. நாட்டுக்கு தேவை என்ன? அரணா 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 அரணா. என்னடா 4மே வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? நாட்டுக்கு தேவை என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் இது வந்து நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம நார்மலாக அந்த காலத்தில் வந்து ஒரு நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா பாதுகாப்பு வந்து தேவை, சரியா? அப்போ இந்த 4 அரணில் எந்த அரண் பாதுகாப்பை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான். இந்த அரண் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பாதுகாப்பை குறிக்குது. இந்த அரணுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, கோட்டை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, அடுத்து இந்த சுவர் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து வச்சுக்கலாம், சரியா? இந்த 2 சுழி இந்த இன் வந்துச்சுன்னா அரண் வந்துச்சு அப்படின்னா இது வந்து அறம், தர்மம், இதை வந்து குறிக்கும். இந்த அரண் வந்து சிவனை வந்து குறிக்கும். அதாவது இந்த அரண் அரக்கன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சிவனை வந்து குறிக்கும். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ முதல் கேள்வி ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். இதுவும் மயங்கொழி இதுதான். என்ன அப்படின்னா, வாழை வாழை வாழை. ஸோ இந்த லா 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 இதை வந்து கேட்குறாங்க. ஒளி வேறுபாடு இருந்து எழுத சொல்லியிருக்காங்க, சரியா? வாழை பற்றி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாழை இருக்கு இல்லையா, அந்த வாழை வருது அப்படின்னா இது வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா இளம் பெண்ணை வந்து குறிக்கும். ஓகேவா? இந்த லை வந்து இளம் பெண்ணை குறிக்கும். அடுத்து செகண்ட் லை வந்து நம்மளுக்கு தெரியும், சிறப்புலகரம். அது வந்தாலே வாழை மரம், நம்ம மர வகை. அடுத்து இந்தது வந்து வாழை மீன். பாடலாம் இருக்கு இல்லையா, வாழை மீனுக்கு விலங்கு மீன் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த குச்சிலா வந்துச்சு அப்படின்னா வாழை மீன். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. நான் கொஸ்டின் வாசிக்கிறப்பே நீங்கள் வந்து ஆன்சரை வந்து மைண்டில் வந்து டக்குன்னு வந்து வச்சுக்கோங்க, சரியா? அடுத்ததாக அணித்து எதிர்ச்சொல் கண்டறிக. அணித்து அணித்து அப்படின்னா பக்கத்தில். கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அணித்து அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, சரியா? அணித்து அப்படின்னா பக்கத்தில். அப்போ எதிர்ச்சொல் என்ன? தொலைவில். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது, சரியா? அடுத்து சேர்த்தெழுதுக. இந்த மாதிரி லட்டு கொஸ்டின்லாம் வந்து கேட்பாங்க. பனை கூட்டல் ஓலை என்ன வரும்? பனை கூட்டல் ஓலை பனையோலை. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்ததாகவும் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பிரித்தெழுது. என்ன அப்படின்னா அன்பகத்து இல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு குறள் கொடுத்து அதில் வந்து அன்பகத்து இல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. ஆப்ஷன் டி. எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. வேர்ச்சொல்லாம் என்ன? நம்ம கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்பயுமே கட்டளை பொருளாக வந்து வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், சரியா? பாருங்கள், அடி, இரு, அரி, இந்த 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டளை பொருளில் தான் வந்து வருது. ஆனால் அந்த இனிது அப்படிங்கிறது கட்டளை பொருளில் வருதா? கிடையாது. இனிது அப்படிங்கிறது குறிப்பில் வந்து வருது. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா சரியான விடை. 6வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 7வது வந்தான் வேர்ச்சொல் தருக. இதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாதா? அப்படி சொல்கிறவங்கள வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆன்சர் வந்து பண்ணிடணும். வந்தான்னா வா,
அடுத்து அரும்புதல் எதிர்ச்சொல் தருக. கொஸ்டின் எல்லாம் பார்க்கணும். எதிர்ச்சொல் தருகன்னு கேட்குறாங்க. அரும்புதல்னால் என்ன? மொட்டு அரும்புதல். எனது மொட்டு அரும்புது, வளருது, இல்லைன்னா விரியுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கணும்? மயங்குதலா, ஓடுதலா, மெலிதலா, விரிதலா? எது கரெக்டாக இருக்குது? மெலிதல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் இதெல்லாம் நம்ம வந்து நடத்தியிருக்கோம். வெளிப்படையாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? லட்டு கொஸ்டின். எண்ணுமை. 10வது கேள்வி. சால, தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா, மிகாதா, சில இடங்களில் வருமா, சில இடங்களில் வராதா? நம்ம சொல்லியே பார்த்துடலாம். சாலச் சிறந்தது, அப்போ பின்னால் வல்லினம் மிகும். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்ததாக 11வது கேள்வி. தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. தாழ் பூந்துரை என்ன அப்படின்னா வினைத்தொகை. பின்வரும் தொடரில் நிகழ்கால வினைமுற்றை தேர்க. 12வது கேள்வி. நிகழ்கால வினைமுற்று இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா பழுக்கின்றது அப்படிங்கிறத நிகழ்கால வினைமுற்று. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக. இந்த படி அப்படிங்கிற வேர்ச்சொல்லிருந்து வினையச்சம் வந்து கேட்குறாங்க. வினையச்சம்னா எப்படி வரணும்? இ உ அப்படிங்கிற அந்த வினையச்ச விகுதி வந்து வரணும். இங்கே எது வருதுன்னு பாருங்கள். படித்து அப்படிங்கிறது தான் கரெக்டு. 13வதுக்கு படித்து. கல் எனும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கல் கல் அப்படிங்கிற வேர்ச்சொல், அதுக்கு பதம் கேட்குறாங்க. அது சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கல்னா என்ன? கல்வி. சரியா? அப்போ இதில் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து பாருங்கள். கல்லை, கற்பனை, கண்டான். இதில் வந்து கற்பனை வராதுன்னு நம்மளுக்கு தெரியும், கண்டான் அப்படிங்கிறது வராதுன்னு தெரியும். ஆனால் இந்த கல்லை அப்படின்னு அந்த வார்த்தை வந்து முடிவு அடையலை. சரியா? ஓகே. அதே மாதிரி கல் அப்படிங்கிறதே ஒரு வேர்ச்சொல்லாக தான் வந்து இருக்கும். அப்படிங்கிறப்ப இது வந்து வர்றதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது. கற்றல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. கற்றல் அப்படிங்கிறதுக்கு தான் கல் அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து வரும். 15வது கேள்வி. இயல்பானது வேர்ச்சொல் தருக. இயல்பானது இதில் நிறையா பேர் குழம்புவாங்க, இயலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா ஒரு சில வார்த்தைகள் மட்டும் என்ன அப்படின்னா கட்டளை பொருளாக வராமல் இருக்கும். இயல்பு, இயல்பு அப்படிங்கிறது தான் இங்கே வேர்ச்சொல். அடுத்து 16வது கேள்வி. வேற்றுமை, வேற்றுமை உருபு பொறுத்து சொல்லியிருக்காங்க. 4, 5, 6, 7. என்னது? எப்போ கேட்டாலும் நம்ம வந்து சொல்லணும். ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படிங்கிறது. சரியா? முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு வந்து கிடையாது. 2வது வந்து ஆரம்பிக்கும். ஐ அப்படிங்கிறது 2வது, ஆள் அப்படிங்கிறது 3வது. இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்னன்னு பார்க்குறாமா? ஐ, ஆள், கு. சரியா? அப்போ 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டால் கு அப்படிங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு 4 வரணும். 5ஆம் வேற்றுமை உறுப்பு. 5ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன? ஓகே. 5ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன அப்படின்னா இன் அப்படிங்கிறது. சரியா? ஸோ 4. அடுத்து 5ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் அப்படிங்கிறது. 6ஆம் வேற்றுமை உறுப்பு நம்மளுக்கு தெரியும் என்னது? அது அப்படிங்கிறது. 7ஆம் வேற்றுமை உறுப்பு கண் அப்படிங்கிறது. ஸோ 4, 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்ததாக 17வது. வேற்றுமை உறுப்பை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க. இதில் எது வந்து வேற்றுமை உறுப்பை இதில் வந்து உள்ளே வந்து இணைக்கணும். அப்போ எது கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும். சரியா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். மாணவர்கள் உட்கார வட்டமாக செய்ய அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. கரெக்டு. சரியா? வட்டாக இல்லை, வட்டமாக. செகண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டு. மாணவர்களை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வரணும். இந்த மாணவர்களை ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பை நம்ம இணைத்து வந்து எழுதுகிறோம். சரியா? அடுத்து பிரித்தெழுதுக. பாகற்காய் பிரித்தெழுதுக. இதெல்லாம் வந்து லட்டு. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு அல்லாத காய் பாகற்காய். பிரித்தெழுதுக. பைநினம் பசுமை கூட்டல் நினம். சிற்றோடை பிரித்தெழுதுக. இதுவும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? சிறுமை கூட்டல் ஓடை சிற்றோடை. அடுத்ததாக பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்ன வரணும்? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. சரியா? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. அடுத்து
நெடில் தொடர் குற்றியல் உகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? நெடில் தொடர் குற்றியல் உகரம் நம்ம குற்றியல் உகரம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சார்பெழுத்துக்களில் குற்றியல் உகரம் வந்து வரும். சரியா? நெடில் தொடர் குற்றியல் உகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும். சரியா? மரவேர் என்பது மரவேர் 23வது கேள்வி. மரவேர் அப்படிங்கிறது என்ன வகையான புணர்ச்சி? ஓகேவா? ஸோ புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டா இதை பிரிங்க, மரம் கூட்டல் வேர் அப்படின்னு சொல்லி வரும். சேர்த்தா மரவேர் அப்படிங்கிறது வருது. அப்போ என்ன ஆகுது? இம் அப்படிங்கிற ஒரு எழுத்தானது என்ன ஆயிடுச்சு? கெட்டுருச்சு மீன்ஸ் அப்படின்னா இல்லாமல் போயிடுச்சு. அப்போ கெடுதல் புணர்ச்சி. சரியா? கெடுதல் புணர்ச்சி. பாடினால் வேர்ச்சொல் தருக. பாடினால் வேர்ச்சொல் தருக என்ன வரும்? பாடு. ஓகேவா? பாடிலாம் வராது, பாடு அப்படிங்கிறதா கரெக்டு. அடுத்து இலக்கண குறிப்பு தருக. எய்தி. ஈ அப்படிங்கிற வினையச்ச விகுதி வந்து வந்திருக்குது. ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு போடலாம் வினையச்சம் அப்படின்னு. அடுத்து சித்திரை திங்கள் இலக்கண குறிப்பு தருக. இதுவும் லட்டு கொஸ்டின். சித்திரை சிறப்பு பெயர், திங்கள் பொதுப்பெயர். சிறப்பு பெயர் முன்னிருக்க, பொதுப்பெயர் பின்னிருக்க என்ன வரும்? இரு பெயரொட்டு பண்பு தொகை. தளி ஈ என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? தளி ஈ வந்து வந்திருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து அளபடை. என்ன அளபடை? ஈ வந்தால் சொல்லிசை அளபடை. அடுத்ததாக பொறுத்துக. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இதில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஐகார குறுக்கம் எதுன்னு பார்க்கலாமா? ஐகார குறுக்கம் தலைவன் அப்படிங்கிறது தான் ஐகார குறுக்கம். அடுத்து ஔகார குறுக்கம் வௌவால் அப்படிங்கிறது. அடுத்து மகர குறுக்கம் மருண் அப்படிங்கிறது 3 4 2. ஆயுத குறுக்கம் கற்றீது அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்த்த உடனே வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? நம்ம கிளாஸ் பார்த்து தான் தெரியும். அடுத்து படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையாளனையும் பெயர் என்ன? படி அப்படிங்கிற அடிச்சொல்னாலும் வேர்ச்சொல்னாலும் ஓகே தான். அதுலேருந்து வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வரும் அப்படின்னா படித்தவர். வினையாள அணையும் அந்த நபரை பற்றி குடிக்கிறது தான், அந்த செய்கிற நபரை பற்றி கொடுக்குறது தான் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படித்தவர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும். படித்து அப்படிங்கிறது வினையச்சம், படித்த அப்படிங்கிறது பெயரச்சம், படித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அடுத்ததாக பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். ஃபர்ஸ்ட் இடுகுறி பொதுப்பெயர் பார்க்கலாமா? இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா காரணம் கருதாமல் நம்ம முன்னோர்கள் இட்ட பொதுவான பெயர் இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கே எது இடுகுறி பொதுப்பெயர்னு பார்க்கலாமா? காடு அப்படிங்கிறது இடுகுறி பொதுப்பெயர். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் பொறுத்த வரைக்கும் பனை அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். காரண பொதுப்பெயர் பறவை அப்படிங்கிறது காரண பொதுப்பெயர். காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. ஸோ 3 4 2 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. குறுகினன் பிரித்தெழுதுக. குறுகினன் என்ன வரும்? குறுகினன் குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை காண்க. இந்த இது நல்லா வந்து பாருங்கள். 4 இது இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட டைம் வந்து எடுக்கும். இது கரெக்டாக இதெல்லாம் நம்ம வந்து மைன்யூட்டாக வந்து பார்க்கணும். இல்லைன்னா தப்பு ஈஸியாக வந்து தப்பு வந்துடும். எக்ஸாமில் போயிட்டு பார்க்குறப்ப என்ன தோணும் அப்படின்னா நான் கரெக்டாக தானே போட்டிருக்கேன் அப்படின்னு தோணும். ஆனால் எக்ஸாம் விட்டு வெளியே வந்தப்போ தான் தெரியும் ஐயோ இந்த ஒரு எழுத்தை பார்க்காம விட்டனடா அப்படின்னு சொல்லி தோணும். சரியா? ஸோ இது வந்து எது கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான். தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் அப்படிங்கிறது தான். சரியா? கருத்துக்களையும் இக்கு வந்து வரணும். ஓகேவா? அடுத்ததாக தளிய என்பது என்ன வகை அளபடை? இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான்ப்பா. அந்த ஒரு கொஸ்டினே திரும்ப கேட்குறாங்க. ஈ வந்து என்னது? சொல்லிசை அளபடை. வீடுதோர் இறந்தும் பிரித்து எழுதுக. வீடுதோர் இறந்தும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மைன்யூட்டாக பார்க்கணும். என்ன வரும்? வீடுதோறும் கூட்டல் இறந்தும். அடுத்ததாக சந்திப்பிழையற்ற தொடர். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இதில் எது கரெக்டு அப்படின்னா நல்லா பாருங்கள். டக்குன்னு பார்த்துடணும். கடுகை அப்போ ஃபஸ்ட்டு இது இத்து வந்து வரணும். ஃபஸ்ட்டு இது கிடையாது. அடுத்து கடுகை துளைத்து 7 கடலை 7 கடலை தான் வரணும். சரியா? ஸோ 2வதும் வராது. அடுத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறுக இங்கே இக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே இத்து கொடுக்குறாங்க. இத்து தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? வருவான் என்பதில் வேர்ச்சொல் என்ன? வருவான் அப்படிங்கிறது ஒரு சொல், அதோட வேர்ச்சொல் என்ன? வா. கொல் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து உருவாகிய வினை எச்சம் என்ன?
கொள், கொள். சரியா? என்னது அப்படின்னா கொண்டு. கொள் அப்படின்னா கொண்டு. வினையச்சம் தான் கேட்குறாங்க. சரியா? திரும்ப கொள், இந்த இல் வந்து வேற. ஓகேவா? அது குச்சி இல்லை, இது குண்டு இல்லை. ஓகேவா? கொள் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழிற்பெயர் என்ன? இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். தொழிற்பெயர் விகுதி என்னது? அல் அப்படிங்கிற தொழிற்பெயர் விகுதி. தல், அல், அம், ஐ, கை அப்படிங்கிறது. இங்கே எது கரெக்டாக வந்து வருது? அல் அப்படிங்கிறது கோரல் மட்டும்தான் கரெக்டாக வருது. ஸோ கோரல் தான். கொள் அப்படிங்கிறதுக்கு கோரல் அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர். எல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் என்ன? எல் அப்படிங்கிற வேர்ச்சொல்லிருந்து உருவான தொழிற்பெயர் என்ன? ஆக்சுவலாக இது வந்து ஒரு குரூப் 4 கொஸ்டின். இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு செக் பண்ணுறப்ப எல்லுக்கு வந்து எது கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்எல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஃபைனல் ஆன்சர் கீழே எல்எல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பாசிலை பிரித்து எழுதுக. பாசிலை இதை பிரித்தோம் அப்படின்னா பசுமை கூட்டல் இலை. பிழையான கூற்றை கண்டறிக. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இது கரெக்டா? உம்மை தொகையில் வல்லினம் மிகுமா? தாயும் தந்தையும் அப்படித்தான் வரும். அதில் வந்து வல்லினம் வந்து எதாவது வருதா? இக்கு அந்த கசரதப்பறம் ஏதாவது வருதா? வரல இல்லை. ஸோ இது கரெக்டு. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. சலசல, படபட அப்படி தான் சொல்லுவோம். நம்ம பின்னால் வந்து இக்கு இப்பு இதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டோம். ஸோ இது கரெக்டு. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஆமாம், ஆடுகுடி. ஆடுகுடி அப்படிங்கிறது ஒரு வினைத்தொகை வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னால் வல்லினம் வருதா? கிடையாது. அப்போ இது கரெக்டு. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது. கிடையாது. வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னால் வல்லினம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் மிகும். சரியா? அப்போ இது வந்து கரெக்டு. சாரி, தப்பு. சாரிப்பா, தப்பு. ஓகேவா? ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா இங்கே வந்து தப்பு. பிழையான கூற்று ஆப்ஷன் டி. அடுத்த பிழையான தொடரை கண்டறிக. என்ன அப்படின்னா சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். கரெக்டா? கரெக்டு. சுட்டெழுத்துக்கு பின்னால் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். கரெக்டு. உவமை தொகையில் வல்லினம் மிகும். கரெக்டு. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். கிடையாது. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது பிழையான தொடர். அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? அவன் பொன்னன். பொன், பொன் அப்படிங்கிறது ஒரு பொருள். ஸோ இது வந்து பொருட்பெயர். இதுவே கண்ணன் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன் சினைப்பெயர். கண் அப்படிங்கிறது ஒரு சினை. சினைனா உறுப்பு. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயப்படு பொருளாக வேறுபடுத்துவது என்ன? ஒரு பெயர் சொல்லோட பொருளை செயப்படு பொருளாக வேறுபடுத்துவது என்ன? அல்லது செயப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை என்ன அப்படின்னு கேட்டால் இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. பெயரச்ச தொடர் இதில் இது வந்து தந்தானா, தைத்த சட்டையா, தங்கை கேட்டாலா, சென்று பார்த்தானா? இல்லை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். தைத்த சட்டை அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி வந்து வருது. ஸோ தைத்த சட்டை அப்படிங்கிறதா கரெக்டு. குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகை ஆகுபெயர்? குழல் கேட்டு மகிழ்ந்தான். குழலை கேட்டு மகிழ முடியுமா? குழலில் வர்ற அந்த சவுண்டை கேட்டு தான் வந்து மகிழ முடியும். அப்போ குழல் அப்படிங்கிறது ஒரு கருவி. ஸோ கருவியாக பெயர். கருவிக்கு ஆகி வருவது. சரியா? பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை என்ன? பருப்பு உள்ளதா அப்படின்னு கடையில் போய் நீ கேட்குற அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வாங்க போகிறேன்னு அர்த்தம். அப்போ குழல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது எந்த அடி? அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருது. இப்போ குரல் அடினா 2 அடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி 4 சீர்களை பெற்று வருவது எந்த அடி அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அடி அப்படின்னா நேரடி தான். சரியா? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது. இங்கே ஆப்ஷன் டின்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு. வேறு இல்லை பிரித்தெழுதுக. வேறு இல்லை, வேறு கூட்டல் இல்லை. அடுத்து கிளி கிளி கிளி. பொருள் வேறுபாடு வந்து கேட்குறாங்க. மயங்குழி. சரியா? ஃபஸ்ட்டு கிளி அப்படிங்கிறது பயம். கிளி அப்படிங்கிறது என்னது? பயம். செகண்ட் கிளி அப்படிங்கிறது கிழிக்கிறது, சட்டையை கிழிச்சு விட்டுறது. சரியா? அடுத்து கிளி அப்படிங்கிறது பறவை. ஓகேவா? நம்மளுக்கு இதில் பார்த்தோன்னே என்ன தெரியும்? கிளி பறவை மட்டும் தான் தெரியும். என்னடா இது இப்படி கேட்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ கிளியும் 2வது கிளியும் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளி குண்டிலி வந்துச்சு அப்படின்னா பயம். ஓகேவா? அடுத்து பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெற்றான்.
பெரு. வா என்ற சொல்லின் பெயரெச்சம் குறிப்பிடுக. வா, வந்த. அடுத்து பொறுத்துக. என்றல், என்றல் அல் அப்படிங்கிற தொழிற்பெயர் விகுதி வந்திருக்குது. ஸோ தொழிற்பெயர். நுந்தை, நும் தந்தை என்பதன் மருவு. ஸோ மருவு 3. யாவையும், வெளிப்படையாக வந்துருச்சு. அதேமாதிரி ஒரே ஒரு தான் வந்திருக்குது, முற்றுமை. நன்று, குறிப்பு உனைமுற்று. ஸோ 4, 3, 1, 2 அப்படிங்கிறது தான் கரெக்டு. உம்மைத்தொகையில் எனும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. உம்மைத்தொகை பார்க்குறோம் இல்லையா, அது எப்படி வரும்? சொல்லுக்கு முதல்ல மட்டும் வருமா, சொல்லுக்கு இடையில் மட்டும் வருமா, இடையிலையும் இறுதியில் வருமா, இறுதியில் மட்டும் வருமா? சொல்லுக்கு இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். அதுதான் இந்த உம்மைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தாய் தந்தை அப்படின்னா தாயும் தந்தையும் சொல்லுக்கு இடையிலேயே வருது, இறுதியிலே வருது. ஓகேவா? சரி. அடுத்து, ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம். அப்படியே திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 2ஆம் வேற்றுமை. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? பாருங்கள், இதுக்கு முன்னால் கேட்ட கேள்வி மாதிரியே இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம். சரியா? சால, தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இது சரியா? தவறு. சாலச் சிறந்தது தப்பு. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது கரெக்டு. வண்டோட குற்றியலுவத்தின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்தாங்க, வல்லினம் மிகும். உமைத்தொழில் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்தாங்க, மிகும். சரியா? ஆப்ஷன் பி அப்படின்னு தான் கரெக்டு. 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை? ஸோ 4ஆம் வேற்றுமை இப்போ இதை பார்த்தோன்னா என்னடா இது ஐயாளுக்கு இன்னதுன்னு தான் இருந்தாலும் சொன்னார், இது எங்கடா கொண்டு, உடன், பொருட்டு, மித்தம், இருந்து, இன்று, உடையன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி தோணும். சரியா? நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சொல்லுறுப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல் வேற்றுமை அப்படின்னா ஆவான், ஆனவன் இதெல்லாம் வரும். ஓகேவா? 2ஆம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு கிடையாது. 3ஆம் வேற்றுமைக்கு கொண்டு, உடன், கூட அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுறுப்பு. ஸோ இதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். 4ஆம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு என்ன அப்படின்னு கேட்டால் ஆக அப்படிங்கிற அந்த இது வரும், பொருட்டு அப்படிங்கிறது வரும், நிமித்தம் அப்படிங்கிறது வரும். ஸோ பொருட்டு நிமித்தம் அப்படிங்கிறது இங்கே சரியான விடை. ஓகேவா? பொருட்டு நிமித்தம். அடுத்து, அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. அரியவற்றுள் இதெல்லாம் லட்டு கேள்வி. சரியா? பாருங்க, அரியவற்றுள் நிறை, நிறை, நேர் அப்படின்னு சொல்லி வரும். நிறை, நிறை, நேர் அப்படிங்கிறது அரியவற்றுள் பிரிக்கிறோம் அப்படின்னா நிறை, நிறை, நேர். இந்த அரியவற்றுள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், அரி அப்படிங்கிறது ஒரு ஒரு அசையாக பிரிக்கலாம். ஏன் அப்படின்னா அரி அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிறது தனிக்குறில், ரி அப்படிங்கிறது குறில். ஸோ இருகுறில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யா அப்படிங்கிறதும் ஒரு குறில் தான். ஸோ இருகுறில் அப்படிங்கிறது என்னது? நிறை அசை. ஸோ நிறை. ஓகேவா? அடுத்து யா, வா இருகுறில். அதுக்கப்புறம் என்னது? ஒற்று இருக்குது. இருகுறில் ஒற்றும் என்ன அப்படின்னு கேட்டால் நிறை அசை தான். ஸோ நிறை. யா, வா, இரு. சரியா? அடுத்து ரு, இல்லு இந்த ரெண்டும் தனிக்குறில், இன்னொன்று ஒற்று. ஸோ இது நேர். அப்போ நிறை, நிறை, நேர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? இது வாய்ப்பாடு தெரிஞ்சால் தான் இது நம்ம பிரிக்க முடியும். தனிக்குறில், தனிக்குறில் ஒற்று, தனிநெடில், தனிநெடில் ஒற்று வந்தால் நேரசை, இருகுறில், இருகுறில் ஒற்று, குறிலடில், குறிலடில் ஒற்று வந்தால் நிறையசை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து, சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? ஔகாரம் எப்பயுமே சொல்லுக்கு முதல்ல தான் வரும். அது எத்தனை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஔகாரம் அப்படிங்கிறதுக்கு எத்தனை மாத்திரை அளவு? நார்மலாக 2 மாத்திரை. அது எவ்வளோ குறைந்து ஒலிக்கும்? 1.5 மாத்திரை. பொருந்தாததை கண்டறிக. 5 கிலோ எடுத்தல் அளவே ஆகுபேர், இது கரெக்டு. 4 லிட்டர் முகத்தல் அளவே ஆகுபேர், கரெக்டு. 3 மீட்டர் நீட்டல் அளவே ஆகுபேர், கரெக்டு. இந்தியா வென்றது ஓமை ஆகுபேர் கிடையாது. ஓமைக்கும் இந்தியா வென்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்தியா வென்றது நார்மலாக சொல்கிறது. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டு. தொழில் பெயரை கண்டறிக. வா, வா அப்படிங்கிறது தொழில் பெயர். வருதல் அப்படிங்கிறது கரெக்டு. இனிய நண்ப இலக்கண குறிப்பு தருக. இனிய, இனிய அப்படிங்கிறது ஒரு குறிப்பு விஷயம். சரியா? பண்பை குறிக்குது. நண்ப அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நண்பன்னா எனது ஒரு பெயர். ஸோ இது குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. கரணத்தேர் பிரித்தெழுதுக. கரணத்தேர், கரணத்து கூட்டல் ஏர் அப்படிங்கிறது தான் கரெக்டு.
கரணத்தேர் அப்படிங்கிறத பிரிக்கிறோம் அப்படின்னா கரணத்து கூட்டல் ஏர். உருவேனில் இலக்கண குறிப்பு தருக. உருவேனில் உரிச்சொற்றொடர். குடிதழி கோலோச்சும் எவ்வகை அளபடை. குடிதழி ஈ வந்துடுச்சு. ஸோ ஈ வந்தால் என்னது சொல்லிசை அளபடை. கருவி கருத்தா இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை என்ன. கருவியையும் கருத்தாவை மட்டும் உணர்த்துகிற வேற்றுமை என்னன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு கேட்டால் மூன்றாம் வேற்றுமை. நம்மளுக்கு அழகாக வந்து ஸ்கூல் புக்கு கொடுத்துருக்காங்க வேற்றுமை பற்றி. சரியா, நல்லா படிச்சுக்கோங்க. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் என்ன. ஈற்று அப்படின்னா ஈறு அப்படின்னா கடைசியில். ஓகேவா. வளையல் அப்படிங்கிறதுல கடைசியில் வந்து வருதா, கிடையாது, இடையில தான் வருது. 5 அப்படிங்கிறதுல முதல்ல வந்து வருது. திண்ணை அப்படிங்கிறதுல லாஸ்ட்டில் வந்து வருது. எனது ஐ தானே கேட்குறாங்க. திண்ணை நையை பிரித்தோம் அப்படின்னா இன்கூட்டல் ஐன்னு வரும். அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியான இலக்கண குறிப்பை கொண்டு பொறுத்துக. மடக்கொடி. மடக்கொடி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அன்மொழித்தொகை. சரியா, மடக்கொடி அன்மொழித்தொகை. ஓகே. 4. தேரா மன்னா. தேரா மன்னா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சம். தேராத அப்படின்னு சொல்லி வரணும், ஆனால் தேரா மன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சம். செங்கோலன் பண்புத்தொகை. செய்கொள்ளன் வினைத்தொகை. ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்க. இயல்பு புணர்ச்சி எதுன்னு கேட்குறாங்க. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா இயல்பாக புணர்றது. அதாவது எந்த ஒரு எழுத்தும் வெளியே போகாமல் இல்லைனா உள்ளே வராமல் இல்லைனா மாறாமல் இருக்கிறது தான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாழை கூட்டல் பழம்னா வாழைப்பழம்னு வருது. இப்போ வந்து வந்திருக்குது. பொன் கூட்டல் கூடம் பொற்குடம் இது வந்து புதுசாக வந்து வந்திருக்குது. பாசிலை பசுமை கூட்டல் இலை இது நிறையா வந்து புதுசாக வந்து வந்திருக்குது. பொன் கூட்டல் வளையல் பொன் வளையல் இதுதான் கரெக்ட். இதுதான் இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது. ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளித்தல் என்னது. ஆடுறையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பாடுவேன் அப்படின்னு சொல்லி விடையளித்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம். அதுக்கு இனமான இன்னொன்று சொல்கிறாங்க. ஸோ இனமொழி விடை. தலையா வெப்பம் தலைக்கவும் எனும் தொடரில் தலை என்பது என்ன. தலையான்னு கேட்கல, அவன் என்ன கேட்குறான், தலை மட்டும் தான் கேட்குறான். ஸோ தலை அப்படின்னா வினைச்சொல். களிப்பா என்ன ஓசையை கொண்டது. களிப்பா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி வந்து என்ன துள்ளுவோம். ஸோ துள்ளல் ஓசை. என்று கொள் அம்ம எவ்வகை சொல் என்பதை கண்டறிக. என்று கொள் அம்ம இது எவ்வகை சொல். இது அப்படின்னாலே இடைச்சொல். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகை எச்சம். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் இது எவ்வகை எச்சம். நோயின்றி இது வந்து குறிப்பால் வந்து உணர்த்துது. ஸோ குறிப்பு வினையச்சம். வாழ்ந்தான் நோயின்றி அப்படிங்கிற அந்த வினையச்ச விதி வந்து வந்திருக்குது. சரியா. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா என்ன. மாணவர்கள்ட்ட யாரோ ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க, உங்கள்ட்ட சீருடை இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண போகிறாங்க, கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ கொடை வினா. சொல்லிசை அளபடை தேர்வு செய்க. சொல்லிசை அளபடை என்னது. ஈ வந்தால் சொல்லிசை அளபடை. தளியி. பிரித்தெழுதுக. வெவ்வேறு பாணி. வெவ்வேறு பாணி இந்த மாதிரி கேள்விலாம் நல்லா வந்து பார்க்கணும். வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்ட். நன்கணியர் பிரித்தெழுதுக. நன்கு கூட்டல் அணியர். சரியா, ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்ட். பொறுத்துக. பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல். ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல் வேலன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல். வினைச்சொல் வந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல். இடைச்சொல் 5, 6. 5, 6னா அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா, அதனால் இது வந்து இடைச்சொல். உரிச்சொல் மாவீரன் மா. சரியா. ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் கரெக்டு. என்னே தமிழின் இனிமை என்பது என்ன வகையான தொடர். என்னே தமிழின் இனிமை பார்க்குறப்பே தெரியுது, ஆச்சரியக்குரிய வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து உணர்ச்சி தொடர். முற்றியலுகர சொல் எது. முற்றியலுகர சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், குற்றியலுகரம் இல்லாமல் எது இருக்குன்னு பாருங்கள், அதுதான் முற்றியலுகரம்னு வச்சுக்கலாம். சரியா. கோங்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து குற்றியலுகரத்தில் வரும். முன்னால் வந்து இங்கே அப்படி லாஸ்ட்டு குசுடுதுப்புரு வந்துருச்சு. இங்கே வந்து பாருங்கள் குசுடுதுப்புரு. ஸோ இது எல்லாமே குற்றியலுகரம். கதவு அப்படிங்கிறத இங்கே வந்து முற்றியலுகரம். ஒரு பொருளின் தன்மையை மிகப்படுத்தி கூறுவது என்ன. ஒரு பொருளோட தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது என்ன அப்படின்னா உயர்வு நவிர்ச்சியணி. வாய் நீர் பிரித்தெழுதுக. எப்படி பிரிக்கணும்.
வாயின் கூட்டல் நீர் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அடுத்து சரியானவற்றை எழுதுக. யான் கூட்டல் கு எப்படி வரும்? எனக்கு. இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். யான் கூட்டல் கு எனக்கு தான். ஓகேவா? யான் கூட்டல் கண் எண்கண் தான் வரணும், ஆனால் எண்ணின் கண் வந்திருக்கு, ஸோ தப்பு. யான் கூட்டல் அது எனதுன்னு வரணும், என்னதுன்னு வந்திருக்காங்க, தப்பு. யான் கூட்டல் ஆள் என்னால், கரெக்டு. ஸோ 1வது 4வது சரி. அடுத்து பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. கேள்வி நல்லா பார்க்கணும். தொழிற்பெயருக்கு பொருந்தாத ஒன்று என்னன்னு கேட்குறாங்க. சரியா? தொழிற்பெயர் பாருங்கள், தொழிற்பெயர் காலங்காட்டுமா அப்படின்னு கேட்டால் காலங்காட்டாது. அப்போ இது கரெக்டு தான். மூவிடங்களில் வரும் கொடுத்துருக்காங்க, மூவிடங்கள்லாம் வராது. சரியா? ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தப்பு. அதாவது இவன் என்ன கேட்டிருக்கான்? பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்கான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியா? தொழிலுக்கு பெயராக வரும் இரு வகைப்படும். சரியா? முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். அவ்வளோதான். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எதுன்னு கேட்குறான். 4 கூற்று கொடுத்துருக்கான், அதில் எது தப்புன்னு கேட்குறான். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய்னா பெயர், பெயருக்கு முன்னால் வல்லினம் மிகுமா? மிகாது. கரெக்டு. சரி, கரெக்டு. ஓகே. அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. கரெக்டு. 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2ஆம் வேற்றுமை விரி அப்படின்னா இப்போ கண்ணன் பார்த்தான், கண்ணனை பார்த்தான் அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? அப்போ கண்ணனை ஐ அப்படிங்கிற இந்த வேற்றுமை உறுப்பு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து போடுறோமா? அப்படிங்கிறப்ப வல்லினம் மிகும். அப்போ இந்த கூற்று தான் என்ன அப்படின்னா பிழையான கூற்று. ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே வந்து சரியான விடை. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது கரெக்ட் தான். ஓகேவா? ஆப்ஷன் சி சரியான விடை. கெடுப்பதுவும் இலக்கண குறிப்பு தருக. பார்த்தோன்னு அடிக்கணும். ஊ வந்தால் என்னது? இன்னிசை அளபடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. கெடா அரங்கம் எடுப்பதுவும் தளி. இதை பார்த்தாலே தெரியும். கெடா எடுப்பதுவும் தளி, இந்த 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளபடை. அரங்கம் அப்படிங்கிறது இங்கே அளபடை கிடையாது. ஸோ பொருந்தா சொல்லி வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அரங்கம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து உரிச்சொற்றொடர். இதில் எது உரிச்சொற்றொடர் அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா நனி கடிது அப்படிங்கிறது தான் உரிச்சொற்றொடர். தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் எத்தனை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறது? தலைவன் அப்படிங்கிற இந்த சொல்ல ஐகாரம் எத்தனை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறது? தலைவன் அப்படிங்கிறதுல ஐ வந்து எங்கே வருது? நடுவில் வந்து வருது. சொல்லுக்கு முதல்ல வர்றப்ப 1.5 மாத்திரை அளவு வந்து ஒலிக்கும். சொல்லுக்கு இடையிலையோ இதிலையோ வர்றப்ப 1 மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒலிக்கும். ஸோ 1 அப்படிங்கிறது தான் கரெக்ட். கங்கையும் சிந்துவும் இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் வெளிப்படையாக வந்துருச்சு. ஸோ எண்ணுமை. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. வினைத்தொகையில் பொருந்தா சொல் பொங்கு தாமரை, பூதரப்புயம், அலைகடல், அகில் முகில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது வினைத்தொகையில் பொருந்தா சொல்? இதில் எது அப்படின்னா பாருங்கள், பொங்கு தாமரை அப்படிங்கிறது ஒரு வினைத்தொகை வரும். அலைகடல் அப்படிங்கிறது வினைத்தொகை. அகல் முகில் அப்படிங்கிறது வினைத்தொகை. இதில் எது வராது அப்படின்னா பூதரப்புயம் மட்டும்தான் வந்து வராது. வினைத்தொகைக்கு பொருந்தா சொல் அப்படின்னா பூதரப்புயம் 92. நான் என்பது 4ஆம் வேற்றுமை உருபு பெற்றால் என்னவாக மாறும்? 4ஆம் வேற்றுமை உருபு என்னது? ஐயால் கு. கு அப்படிங்கிறது. அப்போ நான் ப்ளஸ் கு எனக்கு. பெயரச்சத்தை எடுத்து எழுதுக. படித்து, எழுதி, வந்த, நின்றான். இதில் எது பெயரச்சம்? வந்த அப்படிங்கிறது தான் பெயரச்சம். ஒருத்தார் இலக்கண குறிப்பு தருக. ஒருத்தார் அப்படின்னா என்ன? ஒருத்தார் வினையாளனையும் பெயர். வா எனும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் என்ன? வந்து. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியா? உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. உவமை தொகைக்கு கயல்விழி, கயல் போன்ற விழி, மலர்முகம், மலர் போன்ற முகம், வெண்ணிலவு, வெண்மையான நிலவு. அது ஆக்சுவலாக பண்பு தொகை இது. அப்போ இதுதான் வந்து உவமை தொகைக்கு பொருந்தாத சொல். ஆப்ஷன் சி. கெடா ஆ வழிவந்த கேண்மையார் கேண்மை விட அர் விளையும் உலகு. இதெல்லாம் பார்த்தோன்னு நினைக்கலாம். கெடா ஆ வந்துருக்குது. வந்தால் என்னது? செய்யுளிசை அளபடை. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து 2 சீர்களான அடி பொருத்த சொல்லியிருக்காங்க. 2 வந்து எத்தனை குரல் அடிக்கு வந்து வரும்? ஸோ 3. சரியா? அடுத்ததாக 4 சீர்கள் வந்து அளவடி. அடுத்து 5 சீர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடிலடி. 6 சீர்கள் அல்லது 5 சீர்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா களி நெடிலடி. ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து லாஸ்ட்டு என்ன அப்படின்னா கார்குலாம் இலக்கண குறிப்பு தருக. கார்குலாம். கார்னா கருமை, குலாம்னா மேகக்கூட்டம். சரியா?
இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னா கருமையான மேகங்களை கொண்ட கூட்டம் அப்படின்னு சொல்லி வரணும். 6ஆம் வேற்றுமை தொகை. சரியா? 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகே, ரொம்பலாம் நம்ம வந்து அலச வேண்டாம். சரியா? ஓகே, காரணம்னா 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகேப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 100 கேள்விகள் ஒரு அரை மணி நேரம் தான் வந்து நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த நிறையா வீடியோக்கள் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் தொடர்ச்சியாக அதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் தமிழில் உங்களால் அதிகமான மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். நான் இப்போவே அடித்து சொல்கிறேன். சரியா? இதோட பயனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில் பார்ப்பீங்க. அன்றைக்கே இந்த ஆள் சொன்னாயா, அன்றைக்கே ஐயோ அப்போயே சொன்னாலே நம்ம கேட்காம விட்டோமே அப்படின்னு தோணும். சரியா? ரைட். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.